அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற ஸ்பூனை பிடிச்சி அடிய பார்த்தது இல்லையா? பேசாம பாருங்க, தலைவர் நல்லா வலிக்கினே போறாரு. மிஸ்ஸாயிடு தானே சரியா ஊக்க பேர் பண்ணல. நல்ல வேலை வந்துச்சு கரை. கைஸ் பாருங்க, நம்ம வந்து அடிச்சாச்சு ஒரு 3/4 கிலோ. சரியான ஊக்கப்பு. இன்னைக்கு நம்ம ஒரு அண்ணா கூட வந்து ஃபிஷ்ஷிங்காக வந்தோம். ஆமாம், நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோம். அந்த ஸ்பாட்டில் ஒரு மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. பாப்பா தம்பி உன்னை வந்துட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு, நல்ல ஸ்பாட்டுக்கு நான் கூட்டின்னு போக சொல்லிட்டு போயிருக்காரு. பின்னாடி பாருங்க பார்ப்போம் எதனா மீன் ஸ்ட்ரைக் இருக்கான்ட்டு அங்கே வீடியோ கிட்ட போயிட்டு ஆன் பண்ணுறேன். கைஸ் பாருங்க, நம்ம வந்து அடிச்சாச்சு ஒரு 3/4 கிலோ சைஸ் மீன். நம்ம அண்ணன் தான் ஸ்பாட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாரு. பாருங்க பார்ப்போம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. பார்ப்போம், அண்ணன் பிடிச்சிருக்காரு. அவர் ஸ்பின்னிங் செட்டை யூஸ் பண்ணுறாரு. வெயிட் பண்ணுங்க. செஸ்ட் மவுண்ட் வந்துட்டு அவன் இவன் வச்சிருக்கான், நம்ம தம்பி பாலா வச்சுக்கிறான். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த மீன் மாட்டேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துட்டு ஒரு புது ஸ்பாட்டுக்கு இட்டுன்னு வந்திருக்காரு. பார்ப்போம் ஏதாவது ஸ்ட்ரைக் இருக்கான்ட்டு. வண்டி சாவி எடுத்தீங்க பேரு. வண்டி சாவி பாருங்க. ஒரு காடு மேடு, ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோரிங்கான வீடியோஸோடு தான் நம்ம வந்துட்டு வரோம். அதே மாதிரி மீன் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக சொல்கிறேன் வேறு மாதிரி. உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன், ஷாக் ஆகக்கூடாது நீங்கள் மீனை பார்த்துட்டு. இந்த மாதிரி இடம்லாம் அண்ணா ரொம்ப பயமாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. நிறையா ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஆனால் நம்ம சேனலில் மட்டும் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டீங்க, ஏன்னு தெரியல. வரியா இல்லையா? கேஷ் இதை பாருங்க, மீனை துப்பட்டு வச்சுட்டு போயிடறானுங்க. இங்கே மீன் பாருங்க கொளுத்திட்டோம். கிரிப்பர் வேற நல்ல கிரிப்பர் இருக்குதாண்ணா? கிளிப்புனா கைட முடியல, அதுதான். அது என்னது? மீன் பிடி கூப்பிடுறாரு. கைஸ் அடுத்த ஸ்ட்ரைக் எதனா இருக்கான்னு பார்ப்போம். நம்ம அண்ணன் கூட வந்து ஒர்த்து தான். போதே நீ சரி ஒன்றுமே புரியலடா. இப்போ தானே வந்தேன். நீನು வந்துறியா? நாட்டுக்கு நீನು வரியா? கைஸ் அடுத்து ஒரு இடம் ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பாப்பா ஸ்ட்ரைக் இருக்காங்க. சிக்கலாயிடுச்சு, அது மாதிரி நடத்திடும்.
இந்த மீனை உடனே சாப்பிடாது. ஆ கொண்டு போய் ட்ரம்மில் போட்டு 2-3 நாள் தண்ணியில் போட்டு இது பண்ணதுக்கு அப்புறமா சாப்பிடு. சாகா தண்ணி நானே இல்லை பிடிச்சா கூட உடனே சாப்பிட மாட்டேன். வீட்டுக்கு எடுத்து போய் ட்ரம் வச்சுக்கிறேன். ஆ மீனா ஐயோ ஊக்கப்பே ஆகலண்ணா அது. நான் கவனிக்கலாம், அது பில்லு மேலே வந்ததா தெரியவே இல்லை. வாங்கினானு அடிக்கணும். ஐயோ பள்ளம். ம் அது தெரியுண்ணா. இவெல்லாம் விட மாட்டேன். ஆ ஊக்கப்பே பண்ணல, அப்படியே தூக்கிட்டல. இல்லை ஊக்க பண்ணிட்டு தான் ஊற்றுங்க. சின்ன வயசுல பிடிச்சிருந்தேண்ணா. கைஸ் பார்த்துக்கோங்க. லைவ் கேப்சர் செகண்ட் மீன். வீடியோ எங்கே போட்டிருக்கேன் நீ? இதோ அவன் செஸ்ட் மவுண்ட் அங்கே வச்சிருக்கான் அந்த பையன். அதே மீன் தானா இப்போ இங்கே வச்சுதே விட்டுது? அதே மீன் தான். சரியா ஊக்க பாவல சொன்னேன். இது மட்டும் கொடுங்கண்ணா. அந்த இது ஐயோ அந்த இது மட்டும் கொடுங்கண்ணா. அது பேர் கிரிப்பர் எல்லாம் அவனுங்க செய்கிறானுங்க. என் தப்பு தான். மீன் எங்கேயும் போகாத, எங்கே போட்டுச்சுன்னா இல்லை வலிக்கினே திரும்பி தண்ணி உள்ளே போயிடு. கைஸ் நல்ல சைஸ் மீன் பாருங்க. ரெண்டாவது மீன் பாருங்க, வலிக்கினே ஓடுது. ரெண்டுமே நல்ல சைஸ் தான் கைஸ். ஒரு கிலோ இருக்கும் இந்த மீன். இதுவும் ஒரு கிலோ கிட்ட இருக்கும். நான் மண்ணை கூட்டின அந்த இடத்துக்கு அவருக்கு மீன் ஆனால் அடிக்கலை. பார்ப்போம், அவர் கூட்டினதுக்கு வந்ததுக்கு அவருக்கு எதாவது அடிக்கும் ஸ்ட்ரைக்கு. அப்படியாண்ணா? புரியல. இந்த இத்தாச்சா விடவா? 2 சின்ன விடவா? நம்ம வரத்தெல்லாம் சும்மா ஒரு வீடியோக்கு தானே. ஆனால் மீன் பெரிய மீன் மாதிரி அடிக்கல, சின்ன மீன் மாதிரி அடிக்குது. சும்மா காலையில் சைஸ் தொட்டு பார்க்குற மாதிரி அடிக்குது. ஆ அதான் அந்த ஜிம்மு நான் வாய்க்கிச்சுக்குது. கடிச்சா இதுல பாருங்க, வாங்கி 1 வருஷம் மேல ஆகுது. டிப்பு வந்துச்சு. டிப்பு வந்து டிப்பு போட்டு யூஸ் பண்ணுறேன். செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. அப்படியே என்ன பண்றேன்னு தெரியல. வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நானு. மூடு மாச்சுன்னா மறுபடியும் வேலைக்கு போகாது. கரெக்டு தான். என்ன பண்ணேன், மற்ற டக்குன்னு கிளம்பிட்டேன் நான். அடிக்கும் இன்னொரு மீன் ஏதாவது அடிக்கும். இது உள்ள இருக்குண்ணா மீன் இன்னும். மிஸ் ஆகிட்டு தானே சரியா ஊக்க பேர் பண்ணல. நல்ல வேலை வந்துச்சு கரை. என்ன கலர் ஃப்ராக் போடுறீங்க? மஜால இருந்தால் போடுங்கண்ணா. போட்டனே இருக்குது வந்து லாங் இல்லை. ஓ அதனால எனக்கு இது போட தெரியாது அவ்வளோவா. அதுதான் கொஞ்சம் அப்படியா? இன்னும் இது அவ்வளோ விஷயம்னா சும்மா சின்ன விஷயம் தானே இது. தெரியல கைஸ். 10 மீன் இன்னைக்கு ஒரு சரியான சம்பவம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னாங்க மாடே ஒன்று
2 3 ஓடியா டேய் 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 தண்ணி இருந்தாங்க அடி டேய் செஸ் மவுண்ட் வந்து எத்தனை சொன்னேன் அதான் சை குத்துதா அப்படில அடி அடியா என்னாச்சு அச்சுதா ரொம்ப டைம் குத்துறீங்களோ இல்லை இங்கே வந்து புடிச்சுடா போல இங்கே வந்து புடிச்சுது இங்கேயா அந்த போனல்ல இந்த சைடில் வந்து இப்போ ஊக்க போயிடுவாரு டக்குன்னு பிடிச்சாரு நானே பார்க்கணும் அது போதுமேண்ணா சரி பார்ப்போம் அதான் ஸ்ட்ரைக் இருக்கான்ட்டு அவுத்துனே போயிடும் மீன் சும்மா லைட்டாக கட்டியப்போம் டேய் வரியா இல்லையா டக்குன்னு வா இல்லை போயிடுவேன் அவங்களாம் இங்கே உள்ளே போயிட்டுறாங்கண்ணா வா டக்குன்னு சொல்லு இந்த 5 அடி சீக்கிரம் வச்சு எப்படின்னா மீன் வலிப்போ சொல்லு அப்படியே நூல் தான் மேலே சுற்றி இல்லை எவனா போயிட்டாங்க அவங்களாம் குப்பை ஆண்டா கைஸ் அதை பாருங்க சரியான சைஸ் பிடிச்சிருக்காரு அண்ணன் இல்லை வர அப்படியே இருங்க கைட்டாதீங்க பார்த்தேன் அதான் இன்னும் செடியில் போட்டு வச்சுனீங்களே பார்த்தேன் காட்டுக்கண்ணா மீனை கைஸ் அங்கே பாருங்கள் சரியான சைஸ் அண்ணன் புடிச்சிட்டாரு
இருக்கும் 1 கிலோ கிட்ட இருக்கும் மீன். இல்லை ஒரு 3/4 கிலோ இருக்கும். என்ன ஃப்ராக்ண்ணா இது? ஃப்ராக் பேர் தெரியலப்பா. நல்ல ஃப்ராக் தான். நல்ல ஃப்ராக் ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஹேண்ட்மேட் ஃப்ராக் தான். ஆம் சொல்டா ரியல் வாரியர் நினைக்கிறேன். அவன் பாரு சஞ்சய் சொல்கிறாங்க இந்த என்ன ஃப்ராக் தெரிஞ்ச கமெண்ட் பண்ண சொல்கிறான். பில்லில் மாட்டிக்கிச்சு மீன். மீன் நான் போயிடுச்சுன்னு தான் நினச்சேன். அவன் மட்டும் சொன்னான் பில்லுண்ணா மீன் போயிடுச்சுண்ணா. அது எப்படா நான் போக விடுவேன் அப்படின்னு. நான் சொன்னேன்ல இந்த இடத்துல இருக்குது மீன் இருக்குது. இருக்கும் இன்னும் இருக்கும். இருக்குது போடுங்க. சின்ன சைஸ் தானே வச்சு இது பெருசு தான் ஓடுறோம். இது ஃபுல்லாக இது இருக்கிறது தான் கடுப்பாகுது. அந்த இது போட்டு தானே குத்துது அப்படியே சுருக்குன்னு. மோடி இல்லைண்ணா கை வளவலங்குது குஸ்டே